ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம் வாருங்கள். இன்று 6/2/2025 தை மாதம் 24ஆம் தேதி குரோதி வருடம் வியாழக்கிழமை அற்புதமான குருவாரம் நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தி என்பது வேறு, நவகிரக சன்னதியிலே இருக்கின்ற குரு என்பவர் வேறு. ஆகவே இதற்கான வித்தியாசத்தை உணர்ந்து நாம் வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:35 சூரிய அஸ்தமனம் மாலை 6:11 இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் மதியம் 1:30 வரை, அதேபோல் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரியகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:53 வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 3:20 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டமம் சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பலுவை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். ஆகவே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போன்றவற்றை எல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது இன்றைய நாளிலே. ஜாக்கிரதையாக இருங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உத்தியோக உயர்வு பணியிட மாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்திலே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடித்து சிக்கனத்தை கடைபிடித்து
குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி நல்லொருள் பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற அற்புதமான நாள். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிலருக்கு உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிம்மராசியினருக்கு அருமையாக இருக்கின்றது. மேலும் சிறப்பாக பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் விலகும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள், உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. ஆனாலும் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து விடுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கும். ஆனால் அவை ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இவற்றை செய்தால் மனம் தெளிவாக இருக்கும். தெளிவாக இருக்கின்ற மனது தெளிவாக சிந்திக்கும். தெளிவாக சிந்திக்கும் போது தெளிவான காரியங்களை செய்வோம். ஆகவே மனதை தெளிவாக வைத்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். ஆகவே விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிலும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். மௌன விரதம் கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள் இன்றைய நாள். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி அதிலே நல்ல முடிவு கிடைக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகும். அலுவலகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலமும்
உறவினர்கள் மூலமும் நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இன்றைய நாள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். செய்யும் செயலிலே கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக ஓட்ட வேண்டும். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள் வந்து போக வாய்ப்பு இருக்கின்றது. விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆகவே விட்டு கொடுத்து செல்பவர் கெட்டு போவதில்லை. இன்றைய நாளிலே விட்டு கொடுத்து செல்லுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தரும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாள். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்திலே மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கியிருக்கும். ஆகவே சிறப்பான நாள் இது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்து கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை பெறுகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். பணப்பற்றாக்குறை தீரும். குழந்தைகளால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டிலே சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்றைய நாளிலே நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு ஏற்படும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே எதிர்பார்த்திருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஆக இன்றைய நாள் என்பது சிறப்பாகவே இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். சாதாரணமாகவே மகான்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? மகான்கள் அவர்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பலம் உண்டு, சக்தி உண்டு. அவர்கள் ஏதேனும் நம்மை ஆசீர்வாதம் செய்தார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதமானது முழுமையாக பலிக்கும். எள்ளளவும் அதிலே சந்தேகமே கிடையாது. முழுமையாக பலிக்கும் அவர்கள் செய்கின்ற ஆசீர்வாதமாக. காரணம், செயற்கரிய செயல்களை செய்து இறைவனோடு ஜெபம் 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 என்று சதாசர்வ காலமும் ஜெபம் செய்து இறைவனை தன் வயப்படுத்தியவர்கள் அவர்கள். மகான்களை தேடி நாம் ஏன் ஓடுகின்றோம்?
லௌகீக வாழ்விலே நாம் எல்லோரும் பூஜை அறையிலே ஒரு 15 நிமிடம் நேரம் நம்மால் அமர முடிகின்றதா? முடியவில்லை. காரணம், வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். மகான்கள் அவர்களுக்கும் கடமைகள் இருக்கின்றது. நாம் குடும்பத்தை பார்க்கின்றோம், அவர்கள் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், அவர்களுக்கும் கடமை இருக்கின்றது. என்றாலும் அந்த கடமையையும் மீறி அவர்கள் ஜெபம் செய்து தங்களுடைய இறை உணர்வை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் சொல்கின்ற வாக்கியங்கள் பலிக்கின்றது. அவை நமக்கு நல்ல வழியை காட்டுகின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஜாதகத்திலே ஏதேனும் ஒரு குறை இருக்கின்றது. ஜாதக ரீதியாக திருமணம் தடைபடுகின்றது, குழந்தை பாக்கியம் தடைபடுகின்றது, வேலை, சரியான நிரந்தர வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் தடுமாறுகின்றார்கள் வாழ்க்கை நடத்துவதற்கு. இப்படி மனித வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டால் எல்லோருக்கும் ஏதேதோ பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் நாம் இறைவனிடம் ஓடுகின்றோம். இறைவனுடைய அடியார்களான மகான்களை காண்கின்றோம். மகான்களுடைய பார்வை பட்டாலே நம்முடைய கர்மாக்கள் குறையும். அதனால்தான் மகான்களை போய் அடிக்கடி பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். மகான்கள் நம்மை பார்க்கும்போது நம்முடைய கர்ம வினையானது தீரும். அப்படி பலமுறை சென்று பார்த்து 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 நம்முடைய கர்ம வினைகளை கழித்து கொண்டால் மீதி இருக்கின்ற வாழ்வானது நிம்மதியாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். அதனால்தான் நல்லோரோடு சேர், நல்லோர் பேச்சை கேள் என்று சொல்லி வைத்தார்கள். நல்லோர் என்று சொல்வது மகான்களைத்தான். அப்படி நம்முடைய காலத்திலே வாழ்ந்து இறைவனோடு இரண்டர கலந்தவர், காமாட்சியோடு கலந்தவர் மகா பெரியவர். இந்த காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் அருமையான ஒரு பரிகாரத்தை நமக்கெல்லாம் அருளி இருக்கின்றார். இந்த பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அது என்ன பரிகாரம்? திருமணத்துக்கான ஒரு அருமையான பரிகாரத்தை அவர் சொல்லி இருக்கின்றார். இந்த வேளையிலே மகாபெரியவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு அற்புதமான சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். மகாபெரியவர் சித்தி அடைந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகள் ஆக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நடந்து ஏறத்தாழ 70-80 ஆண்டுகள் இருக்கும். ஒரு முறை காமாட்சி அம்மன் ஆலயத்திற்கு ஒரு வறிய தம்பதிகள் தன்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டும். திருமணம் செய்வதற்கான வசதி அந்த குடும்பத்திடம் இல்லை. ஏழைப்பட்ட குடும்பம். அவர்கள் வருகின்றார்கள். காமாட்சி ஏதேனும் வழிகாட்டம்மா என்று காமாட்சியை வழிபடுகின்றார்கள். அப்போது அவர்களை பார்த்த ஒரு தாயார், ஒரு அம்மா, இவ்வளவு தூரம் வந்திருக்கேள், போய் மடத்துல போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு போங்க என்று சொல்கின்றார். அவர்கள் உடனடியாக மகா சுவாமிகளை தரிசித்து அவரிடம் நம்முடைய விண்ணப்பத்தை சொல்வோம் என்று மடத்துக்கு வருகின்றார்கள். மடத்திலே அளப்பரிய கூட்டம் இருக்கின்றது, நிறைய கூட்டம். மகாபெரியவர் தன்னுடைய சந்திரமௌலீஸ்வர பூஜையை முடித்துக்கொண்டு சற்று விசிராந்தியாக அடியார்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கின்றார். இவர்கள் முறை வருகின்றது. இவர்கள் வறியவர்கள், பாவம் எதுவும் வாங்கவில்லை. ஒரே ஒரு சிப் வாழைப்பழத்தை மட்டும் கூடையிலே வைத்து பெரியவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து நமஸ்கரிக்கின்றார்கள். அந்த அம்மா எப்போதுமே தாயானவள் தன்னுடைய குழந்தைகளை பற்றி மட்டுமே தானே நினைத்து கொண்டிருப்பாள். அந்த தாய், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் சுவாமி, நிர்கதியாக நிற்கின்றேன் நான், எனக்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்று கண்களிலே நீர் கசிய கேட்கின்றார்கள். அப்போது மகாபெரியவர் சிரித்துக்கொண்டே, அத்தனை பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன் என்று விளையாட்டாக சொல்கின்றார். சொல்லிவிட்டு,
காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போ என்று சொல்லிவிடுகின்றார். அந்த அம்மா பெண்ணோடும் தன்னுடைய கணவரோடும் மறுபடியும் காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு செல்கின்றார். இப்போது இன்னொரு தம்பதி வருகின்றார்கள். பெரியவர் எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்கிறார் பாருங்கள். இன்னொரு தம்பதி வருகின்றார்கள். அவர்கள் மிக மிக செல்வந்தர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள். அவர்களுடைய பெண்ணுக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கின்றது. பெரியவரை தரிசனம் செய்து தட்டு நிறைய கனிகளும் காய்களும் வஸ்திரங்களும் வைத்து கொடுத்து நமஸ்கரித்து, பெரியவா அனுகிரகம் பண்ணணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. உடனே மகாபெரியவர் சொல்கின்றார், காமாட்சி அம்மன் கோவிலில் இந்த அடையாளங்களோடு ஒரு தம்பதி இருப்பார்கள், ஒரு பெண் குழந்தை இருப்பார். அந்த குழந்தைக்கு கல்யாணத்தை பண்ணி வை, உன் குழந்தைக்கு கல்யாணம் நடக்கும் என்று அந்த வறிய தம்பதி கல்யாணம் எப்படி செய்ய போகின்றோமோ என்று கலங்கி அந்த தம்பதிகளுக்கு இவர்கள் மூலமாக ஒரு வழியை காட்டி விடுகின்றார் மகாபெரியவர். அவர்கள் பார்க்கின்றார்கள், நல்ல விதமாக அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கின்றார்கள். இதெல்லாம் பின்னர் நடந்த சம்பவங்கள். அமர்ந்த இடத்திலிருந்தே அவர் எத்தனையோ பேருடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றார் பாருங்கள். அதனால்தான் அவர் தட்சிணாமூர்த்தி ரூபமாக நமக்கெல்லாம் தெரிந்தார். ஆகவே இந்த காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் திருவாய் மலர்ந்து ஒரு திருமண பரிகாரத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த பரிகாரத்தை என்ன என்று பார்ப்போம். அழகாக சொல்லியிருக்கின்றார். மணி மந்திர ஔஷதம் என்று கூறுவதைப் போல 3 வகையான விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். கும்பகோணம் மகாமக குளக்கரையிலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கின்றது. அங்கே மகாமக பெண்டுகள் என்று 7 தேவதைகள் சன்னதி இருக்கின்றது. அந்த சிலைகளுக்கு வஸ்திரம் சார்த்தி பொங்கல் நைவேத்தியம் செய்ய வேண்டும். 2 ஸ்வயம்வர பார்வதி மந்திரம் என்று ஒரு தேவி மந்திரம் இருக்கின்றது. அதனை நல்ல வைதிகரை கொண்டு அந்த மந்திரங்களை 1000 ஆவர்த்தி வீதம் ஜபம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த 2 விஷயங்களை திருமண தடை உள்ள ஜாதகர்கள் அவர்களுடைய இல்லங்களிலே செய்தால் நிச்சயமாக திருமண தடை நீங்கி அவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் நடைபெறும். இது நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லி இருக்கின்ற அற்புதமான திருமண பரிகாரம். இதனை செய்து திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கெல்லாம் விரைவிலே கல்யாணம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். நன்றி.